தமிழ் தேசிய கட்சிகளை சிதைப்பதற்காக ராமநாதன் அர்ச்சுனாவை தேசிய மக்கள் சக்தி பின்னணியில் இருந்து இயக்குவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனாயமா பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம். சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே ஊட மையத்திலே வந்து அலறியதை பார்த்தோம். பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது. பல கட்சிகள், பல ஊடகவியலாளர்கள், பல ஊடக அமைப்புகளை ஊடுருவி இருந்தார்கள். ஊடுருவித்தான் மாபெரும் வெற்றியை அவர்கள் சுயரித்தார்கள். இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அர்ச்சனாவுக்கு பின்னுக்கும் பொய் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பொய்யும் புரட்டும் அவருடைய விடயங்களிலே அவர் பெரிய ஹீரோ இருக்கிறது இந்த யூடியூப்ல. நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும். யூடியூப்ல காட்டி வேலை இல்லை. மக்களுக்கு தேவை சேவை. அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுவோம். வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் இந்த ஆழிப்பேரலையினால், சுனாமியினால் 20 வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட அழிவுகள் சம்பந்தமான ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக 20 வருடங்களுக்கு முன்னர் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்துக்கு அடுத்த நாள் காலையிலே இலங்கை தீவை தாக்கிய சுனாமி பேரழிவு இலங்கையிலே சுமார் 40,000 பேரை கொன்றொழித்தது மாத்திரமல்ல, கோடான கோடி சொத்துக்களையும் அளித்திருந்தது. உலகம் பூராவும் இவ்வாறு பேரழிவுகள் ஏற்பட்டிருந்தன. இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் அந்த தினம்தான் ஒரு வாரமாக கிழக்கு மாகாணத்திலே வெள்ள அகதிகளுக்காக ஒரு தனியார் ஊடகம் வழங்கிய நிதியை வழங்குவதற்கு, அனுசரணை வழங்குவதற்காக நான் அவர்களுடன் சென்று 25ஆம் தேதி காலையிலே தான் கொழும்பு திரும்பி இருந்தேன். 26ஆம் தேதி காலையிலே இந்த பேரதிர்ச்சி செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் உடனடியாகவே அலரி மாளிகைக்கு, அப்பொழுது என்னுடைய ஜனாதிபதி அவர்கள் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதும் இலங்கை தீவிலே இல்லை, லண்டனிலே தங்கியிருந்தார். ஆகவே பிரதமராக இருந்த கௌரவ மஹிந்த ராஜபக்ச சந்திப்பதற்காக நான் அங்கு விரைந்திருந்தேன். அங்கு நான் சென்ற பொழுது, சென்றதன் பின்னர் சிறிது நேரத்தின் பின்னர் இன்னொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற அமரர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அமர்ந்திருந்தார். நாங்கள் இருவருமாக வற்புறுத்தி இருந்தோம். இதிலே இன மத மொழி பேதம் இல்லாமல் இந்த பேரழிவுகளுக்கு உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளிலே இலங்கை அரசாங்கம் ஈடுபட வேண்டும், சர்வதேசத்தினுடைய உதவியையும் கோர வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் அங்கே வைத்திருந்தோம். ஆனால் வழமை போல மஹிந்த ராஜபக்ச மிகுந்த மெத்தனமாகத்தான் செயற்பட்டார். ஏனோ தானோ என்ற தொனியில் தான் இருந்தார். எங்களுடைய அழிவுகளை பற்றி எங்களுக்கு தொலைபேசியிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து செய்திகள் கிடைத்தவுடன் அவருடைய மேசையில் இருந்து நாங்கள் எதிரெதிராக சொல்லிக் கொண்டிருந்தோம். இவ்வாறு 1000 பேர் முல்லைத்தீவில் இறந்திருக்கிறார்கள், 1000 பேர் கல்முனையில் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கூட அங்கே இருந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வீரவன்ச உட்பட பிறந்தார். தங்களுக்குள்ளே பேசுவதும் இருப்பதுமா இருந்துவிட்டு பின்னர் நீங்கள் இருங்கள், நாங்கள் போயிட்டு வருகிறோம் என்று புறப்பட்டு சென்றார்கள். நாங்கள் இருவரும் தான் அங்கே காவல் இருந்தோம். அதன் பின்னர் மதியத்துக்கு மேலே வந்து நாங்கள் உடனடியாக கிழக்கு மாகாணம் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினோம். எங்களுக்கு உடனடியாக விமான போக்குவரத்து
செய்து தரப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்கே மிகுந்த கருணா பிள்ளையான் போடு தொல்லை இருந்த காரணத்தால் மற்ற கிழக்கு மாநில உறுப்பினர்களுக்கு தயாராக இருக்கவில்லை. அதுதான் நான் ஜோசப் அரியாவை சொன்னேன், நான் வருகிறேன், இந்த வடக்கில் எங்களுக்கு இருக்கிறார்கள் உறுப்பினர்கள், அவர்கள் வடக்கை பார்த்துக்கொண்டு நான் வருகிறேன் என்று நாங்கள் இருவரும் ரத்னான விமானம் அடைந்த பொழுது கூட அங்கு சில மணி நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டு பின்னர் கடைசியிலே எங்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களுக்கு மின்னேரிக்கு விமானம் ஒழுங்கு செய்து தரப்படும், அங்கே செல்லுங்கள், அதன் பின்னர் அங்கிருந்து உலுங்கு வானூர்தி மூலம் மட்டக்களப்பு நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள். அப்பொழுது நேரம் மாலை நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. ஜோசப் பரதாசிங்கம் ஐயா சொன்னார், சிவாஜி இதோ நேரத்தில் நாங்கள் அங்கே போய் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி பிரச்சனைப்பட்டு கர்நாக்கள் பிரச்சனைப்பட வேண்டி வரும், அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள், அவை நான் திரும்பி போகின்றேன். சரி அண்ணா, நீங்கள் அப்படின்னா நீங்கள் போகிறோண்டா போங்க, நீங்கள் இல்லாமல் நான் மட்டக்களப்பு போவது சரி இல்லை, அவை நான் திருவண்ணாமலை போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவ்வாறு கூறி சென்றவர் அடுத்த ஆண்டு 26ஆம் தேதி உயிரோடு இருக்கவில்லை. கிறிஸ்துமஸுக்கு நத்தார் தினத்திலே 2005 இந்த ஆராதனை வைத்துக் கொல்லப்பட்டார் ஜோசப் ஐயா. நான் திருவண்ணாமலைக்கு அப்பொழுது ஒரு மாவட்ட மந்திரியாக இருந்த திரு அமரர் நஜீப் அவர்களும் தான் நான் ஒரு சிறிய விமானம் 4 பேர் போகக்கூடிய விமானத்தில் ஏற்றப்பட்டோம். அது 2ஆம் உலகத்திலே பாவிக்கப்பட்டதோ தெரியவில்லை. திருவண்ணாமலைக்கு சென்றடைய 2 மணி நேரம் பிடித்தது. மிகவும் மெதுவாக சென்று அங்கே இறங்கியதன் பின்னர் அங்கிருந்து உலுங்கு வானூர்தி மூலம் நாங்கள் கிண்ணியாவை கடத்தி செல்லப்பட்டோம். அங்கிருந்து பார்த்தோம், கண்ட காட்சிகள், கோரமான காட்சிகள், இறந்தவருடைய உடல்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இந்துக்களுடையதும் கிறிஸ்தவருடையதும் முஸ்லீம்களுடையதும் தான் எல்லாருடைய ஜனாசாக்களுமாக சிதறி அடுக்கப்பட்டு கிடந்தன. மக்கள் கதறி அழுத காட்சி மிகவும் நெஞ்சத்தை பிடிந்தது. அதன் மீது அங்கிருந்து மோதூருக்கு உலுங்கு வானூர்தி மூலம் அழைத்து செல்லப்பட்டு அங்கு நாங்கள் பார்வையிட்டுக் கொண்டு உலுங்கு வானூர்திகள் திருவண்ணாமலைக்கு சென்று விட்டனர். சம்பந்தனையா போன்றவர்களை ஏற்றி எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். எங்களுக்கு போக்குவரத்து ஒழுங்கு இல்லை. ஒரு அமைச்சருக்கு, ஒரு மாவட்ட அமைச்சருக்கு ஒழுங்கு இல்லை. பின்னர் அவர் சொன்னார், கடற்படை பீரங்கி படை நீங்கள் போங்கள் வாங்கள் என்று. அமைச்சர் பயந்து விட்டார், ஐயோ இதுல இவ்வளவு பேரும் விடுங்கின கடலாலே போக முடியுமா? நான் போகத்தான் போறேன், நீங்க வேற ரெண்டா வாங்க, இல்லாட்டி விடுங்க என்ற பொழுது இல்லை, அவர் பேர் பொழுது மிகுந்த சிரமப்பட்டு அவர் வாந்தி எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போய் அங்கே அவ்வளவு கேட்கிறோம். மூதூரில் எங்களுக்கு ஏதாவது குடிக்கிறது தாருங்கள். நான் காலையிலே அல்லது மாலையிலே டீ குடிச்சதை தவிர இதுவும் இல்லை. சுவர் குறைந்து கொண்டு போகிறது, சீனியை தாண்ட சீனியும் இல்லை. நான் திருவண்ணாமலை துறைமுகத்து போய் இறங்கி எட்டியிலே இறங்கி சம்பந்தரியாவை சந்தித்து விட்டு எங்களுடைய அலுவலர் சென்றதன் பின்னர் தான் நான் இங்கே சீனியை எடுத்து சாப்பிட்டு விட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டேன். அவ்வாறு செய்த விடயங்கள் எல்லாம் இவ்வளவு செய்துவிட்டு ஓடியவன் பின்னர் தான் கேள்விப்பட்டோம். யாழ்ப்பாணத்துக்கு வடமராட்சிக்கு எல்லாம் மஹிந்தராஜன் தலைமையிலான குழுவினர் வந்திருக்காரு, மயிலாடுதுறைக்கு வந்திருக்கார். அங்கேதான் வடமராட்சியிலே விளக்குமாறு எடுத்து தும்புகட்டையில் காட்டப்பட்டு பிரச்சனைகள் நடந்து சர்ச்சைகள் நடைபெற்றது. அவ்வாறு எல்லாம் செய்துவிட்டு திரும்பியவர்கள் மிகவும் மெத்தனமாகத்தான் சுனாமி மீட்பு நடவடிக்கைகளும் நடைபெற்றன. உதவிகளும் கோடான கோடி உதவிகளை எல்லாம் தன்னுடைய சொந்த கணக்கிலே போட்டு வைத்திருந்தவர் மஹிந்த ராஜபக்ச. பாராளுமன்றத்திலே சிங்களவர்கள் அதை பற்றி பேச அஞ்சிய நேரத்திலே துணிந்து குரல் கொடுத்தவன் நான். இந்த சொந்த பணத்தை போல போட்டு வச்சிருக்காரு. அது பின்னர் அது நீதிமன்றத்துக்கு வழக்காக போய்த்தான் அந்த கணக்கிலிருந்து காசை எடுத்து திருப்பி அரசாங்கத்தில் ஒப்படைத்தார். இது மாத்திரமல்ல, தொடர்ந்து பல நடவடிக்கைகள் நடைபெற்றிருந்த பொழுது அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு பில் கிளின்டன் அவர்கள் வந்து முல்லைத்தீவிலே புலிகளுடைய பகுதிகளில் பார்வையிட்டு புலிகள் மிகச் சிறப்பாக இந்த மீட்பு பணிகளை செய்திருக்கிறார்கள், இலங்கை அரசாங்கத்தை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கருத்து தெரிவித்த பின்னர் தான்
நோர்வே இதில் ஈடுபட தொடங்கி திரு எரிக் சொல்லை போன்றவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அந்த ஜனாதிபதி அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரசுவாமி ஒரு பீடோம்ஸ் என்று சுனாமி பின்னருக்கான ஒரு கட்டுமான அமைப்பு என்ற ஒரு சட்டமூலத்தை உருவாக்கி கட்டமைப்பை உருவாக்கி அதை நிறைவேற்றி அதை செயற்படுத்துவதற்கான முனைப்பினை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் 24,000 பேர் தமிழ் பேசும் மக்கள் தமிழ்ல முஸ்லீம்கள் அழிவு மிக பாரிய அழிவுகள் 40,000 பேர்ல மீதியானவர்களால் சிங்களம் இவ்வாறான சூழ்நிலை திடீரென்று ஜேவிபியினர் போர்க்கொடி கிளப்ப ஆரம்பித்தார்கள். இந்த கட்டுமானத்தை உடைத்தறிய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் நாடு பூராகவும் செய்யப்பட்டன. உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கை கூட தாக்கல் செய்தார்கள். எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அன்றைய தினம் இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்த அமரர் நட்வர் சிங் அவர்கள் அண்மையிலே தான் காலமாக அவர் அங்கே இலங்கைக்கு வந்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 6 தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்கள் சம்பந்தனையா தலைமையிலே நாங்கள் சந்திக்க சென்ற பொழுது வழக்கமாக 15 நிமிஷம் அரமணித்தியாலத்திலே இந்த கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலை கொழும்புகால் அலிமத்தோட கோல்பேஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோட்டலை சென்றடைய எங்களுக்கு நேரம் பிடிக்கும். அந்த 2-3 மணி தியாகங்கள் சென்று ரோடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள், வானத்தை நோக்கி துப்பாக்கி வெட்டுகள் பறந்து கொண்டிருக்கின்றன, கண்ணீர் போய் குண்டுகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான பிரச்சனை அங்கு சென்று பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பொழுது அந்த ஹோட்டல் கண்ணாடிகள் அதிர்ந்து கொண்டிருந்தன பேசிக் கொண்டிருந்த பொழுது. ஏனென்றால் கொழும்பில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளி சுற்றி மிகப்பெரிய பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை சுற்றி கண்ணீர் கலகமடக்கும் பிரிவில் போன்றவர்கள் கண்ணீர் போய் குண்டுகளையும் போன்ற பலவற்றை பிரயோகித்துக் கொண்டு அப்பொழுது இலங்கை இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியா உதவி செய்யும் என்ற ஒரு கருத்தை அமரர் நட்வர் சிங் தெரிவித்தார். அப்பொழுது நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, ஒரு மனிதாபிமா பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு இவ்வளவு தூரம் ஆர்ப்பரிக்கின்ற இந்த கூட்டம் இவர்களும் எங்களுக்கு ஒரு தீர்வை தரப்போகிறார், நீங்க சொல்லுங்கள் பதில். அவர் சிரித்தார். மௌனமாக சிரிப்பு தான் அவருடைய பதிலாக அமைது. அவரால் பதில் சொல்ல கூற முடியவில்லை. இதுதான் நிலவரம். இவ்வாறு போராடி அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுத்தவர்கள் கேவிபியினர். பீடோம்ஸ் வர முடியாமல் தடுத்தார். அதை சந்திரிகா அரசு கைவிட்டது. அது மாத்திரமல்ல, அதை கைவிட்டது பின்னர் அதிலே நீதிமன்றம் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம், அதனுடைய தலைமை அலுவலகம் கிளிநொச்சியிலே அமைந்திருக்கும் என்று. கிளிநொச்சியில் இலங்கை தீவுக்கு வழியில, இலங்கை நாட்டுக்கு வழியில இருந்தது. ஆகவே அதை சொல்லி நிறைவேற்றியவர்கள் இப்பொழுது 20வது வருஷம். எனக்கு அன்றைய தினம் அந்த கிளிநொச்சியிலே ஜேவிபியை சேர்ந்த அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் தலைமையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் அவர்கள் அங்கே அந்த நினைவை அனுஷ்டித்ததை பார்த்த பொழுது இந்த 20 வருஷத்துக்கு மேல் நடந்த அநியாயத்திலே கொல்லப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி வழங்கப்பட்டதா, நிவாரணம் வழங்கப்பட்டதா என்ற கேள்விக்கு இன்னமும் பதில் இல்லை. அவ்வளவுடன் நான் தீர்மானித்தேன், இது சம்பந்தமாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்த வேண்டும் என்று. இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை. அதை எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கணைகளாக தொடுக்க வேண்டும். எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள், அதில் எத்தனை ஆயிரம் பேருக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டு, எத்தனை ஆயிரம் பேருக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டது, இன்னும் எத்தனை ஆயிரம் பேருக்கு ஆலை வழங்கப்படவில்லை என்ற கேள்வியை ஜேவிபி அடங்கிய தேசிய மக்கள் சக்தியினர் அதனுடைய ஜனாதிபதியை அந்த அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை. இப்பொழுது கூட இந்த வாரம் கூட பார்த்தேன், சில முஸ்லீம் நாடுகள் முஸ்லீமுக்காக அமைத்து கொடுத்த வீடமைப்பு திட்டம் கூட கட்டி முடித்த கூட அங்கே மக்களை குடியேற்ற அமைத்துக் கொண்டிருக்க நுரைச்சோலையிலே 500 வீடுகள் இன்னமும் மக்கள் குடியேற்றப்படவில்லை.
ஒரு வெளிநாட்டு உதவியை கொடுத்ததை கூட செயற்படுத்த விடாம வச்சிருக்க கூடிய வன்மம் இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த மத வெறி பிடித்த ஒரு சிந்தனை இது விஷயங்களை இங்க செய்வீர்களா? அவை இலங்கை பூராகவும் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே கேள்வி கணைகளாக கேட்க வேண்டும். இதுக்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பொழுது பாராளுமன்றத்திலே எனக்கு பக்கத்திலே தான் இன்றைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு ஆசனம். போராடியும் இவர்கள் எவ்வாறு இனவாதமாக போராடுகள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தவர்கள். நாங்கள் இப்பொழுது அவர்கள் புது அவதாரம் எடுத்தவர் வந்திருக்கிறதை பார்த்து எங்களுடைய மக்கள் எல்லாம் ஏதோ பெரிய அதிசயம் நடந்து விட்டது போல மக்கள் குதூகலித்துக் கொண்டிருப்பது போல எல்லாம் பேசி பார்க்கின்ற பொழுது கேளுங்கள், சுனாமியால கொல்லப்பட்ட 10,000 மக்களுக்கு என்ன நீதி? அது நீதியை வழங்குங்கள். சரி, இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம் இனமறையும் மதவரை பிடித்தவர்கள் தான் நீங்கள் நேர்மாறவர்களை இவ்வளவு செய்யுங்கள். எத்தனாயிரம் பேருக்கு விடுதல் வழங்கப்படவில்லை, எத்தனாயிரம் பேர் நஷ்டங்கள் வழங்கப்படவில்லை என்பதை தகவல்களை வெளியிட்டு அதை வழங்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது அப்படி கூட ஆனால் அப்பொழுது கூட நான் அறியவில்லை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 26ஆம் ஆண்டு நாட்டில் இருந்தவர் எங்கே அஞ்சலி செலுத்தினாங்கன்னு தெரியவில்லை. ஏன் நடந்த ஒரு இடத்திலே போய் ஒரு ஏன் அஞ்சலி செலுத்த முடியவில்லை? ஒரு ட்ரெயினே இல்லாம போற முழு பேரும் ஆழ்பட்டு கொண்டு போனது கொழும்பிலிருந்து சென்றோம். அந்த இடத்துல போயிருந்து 9:25 9:27 வரை அஞ்சலி செலுத்தியிருக்க முடியும். காலி மாத்திரை எல்லாம் மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட இடங்கள், அங்க அஞ்சலி செலுத்தியிருக்க முடியும். வடக்கு கிழக்கு வேற விருப்பமில்லை என்றான். ஆகவே நீங்கள் காட்டுகின்ற பூச்சான் எங்களுடைய மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கும் வரை அவர்கள் காட்டிக்கொண்டு வைப்பார்கள். நாங்கள் தட்டி கேட்க வேண்டும். தட்டி கேட்கிறதா எங்களுடைய மக்களுக்கு ஞாபகம் மறதி கூட விட்டு சரி அது போட்டு போட்டு. ஆனால் அவர்கள் அந்த துப்பு கட்ட விளக்கு பார்த்து காட்டியவர்களை இலங்கையினுடைய புலனாய்வாளர்களை வைத்து படுகொலை செய்திருந்த அரசாங்கம் அவர்கள்ட்ட இல்லை. 2023 நீங்க கொடுத்த பதிலடி என்ன? விமல் வீரவன்ச உட்பட எல்லாரும் சேர்ந்து பதிலடி என்ன? இன்னைக்கு உங்களோட இந்த லலித் குவான் போன்றவர்கள் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல. அம்மனுக்கு கம்மி கொண்டிருக்கீர்கள், ஏன் கம்மி கொண்டிருக்கீர்கள்? சொல்லுங்க, எங்க தலித் குவான் சொல்லுங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. யார் கண்டுபிடிக்க உங்களுடைய உங்களுக்கு அப்பதான் தெரியும் என்ன நடந்த. நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை பறிகொடுத்தவர்கள். 71ஆம் ஆண்டிலே 5000 10,000 பேர் காணாம போய் கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு 87 88 சுமார் 20,000 பேரை கொலை செய்யப்பட்டு. ஏன் உங்களுடைய தலைவர் அமரர் ரோகண விஜயவீர படுகொலையை பற்றி ஏன் நீங்கள் ஆராயவில்லை? அவரை பிடித்துக் கொண்டு போய் ருவானிலே வாக்குமூலம் எல்லாம் எடுத்து பேச வைத்து விட்டு தான் சுட்டுக் கொண்டார்கள். அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அமரர் ரஞ்சன் விஜயரட்ன தான் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எல்லாம் செய்து கொண்டு தான் ஜனாதிபதி பிரேமதாசா அமரர் பிரேமதாசாவுக்கு செய்தி சொல்லப்பட்டது போட்டாச்சு. இதான் அவருடைய அரசாங்கத்தினுடைய பாணி. நாட்டின் தலைவருக்கு இல்லை, அவர் குடும்பத்தில் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கனத்திலே கொண்டு அவருடைய உடல் எரியூட்டப்பட்டதன் பின்னர் ஏன் அந்த விடயங்களை இன்னமும் நீங்கள் விசாரிக்க தயங்குகிறீர்கள்? நீங்களும் சேர்ந்து எல்லாம் இன்னும் படுகொலை செய்து போட்டு இப்ப அதிலே பிரச்சனை வர மட்டும் நீங்க பாக்குறீங்களோ தெரியல. எங்களுக்கு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் உடனடியாக சுனாமிக்கு பின்னரான பிரச்சனைகளே என்ன நடந்தது, இந்த நிவாரணங்களுக்கு என்ன இன்றைய ஜேபிபி ஆட்சியிலே இதை தட்டி கேட்பதன் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு 20 வருடங்கள் கடந்தாவது தமிழ் முஸ்லிம் மக்களுக்காவது ஏதாவது நன்மை கிடைக்குமா என்பதை செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம். நன்றி. கடந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே விளம்பரமான ஒரு நிலைமை காணப்படுது. மக்கள் மத்தியிலே குழப்பமான கருத்துக்கள்
இந்த மக்கள் பிரதிகளிடமே குழப்பமான கருத்துக்கள் அதாவது எதிரொலிக்கத்தான் செய்யும். அதிலே குழப்பமான நிலைமை வராமல் எல்லாம் அவரையும் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தான் வேண்டும். அதை குழப்பமாக பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அனைத்தும் பேசி முடித்தாய்க்கொண்டு கடற்தொழில் அமைச்சர் கடந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அப்போ பேசி முடித்தார்கள் என்ன பேசினார்கள், எவ்வாறு பேசினார்கள் கடற்தொழிலாளர் தெரியப்படுத்துவது இல்லை. பேசி முடித்தாய்விட்டது இனி எதுவும் பேச இல்லை என்றால் நடைமுறையிலே எங்களுக்கு தெரிய வேண்டும், வித்தியாசம் தெரிய வேண்டும். அவர்கள் இந்திய தமிழக மீனவர்கள் எங்களுடைய கடற்பரப்புகளே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் போக வேண்டும் அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் கைது செய்யப்பட வேண்டும். ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய மீனவர்களுக்கான பாதிப்பு இல்லாமல் போக வேண்டும். பேசி முடிச்சாச்சு ஆக்கள் முடிய மட்டும் எல்லாம் நடக்க மாட்டே மாதிரி எல்லாம் பிரச்சனை. ஆகவே இப்படான கதைகளை விட்டு நடைமுறையிலே ஒவ்வொரு கடத்தோடு தெரியும் என்ன நடக்குது, இவ்வளவு நாளும் என்ன இனிமே என்ன நடந்தோம் இருக்குது என்று தெரியும். அதுதான் எங்களோட மக்களுக்கு அவர்கள் சொல்றது தெரிய வருமே ஒழிய எல்லாம் முடிந்தாயிட்டு இப்படி எத்தனையோ சொல்லி முடிஞ்சாச்சு. எத்தனையோ பேர் அமைச்சர்களாக வந்தார்கள் போறார், டக்ளஸ் ஐயா வந்தார் போனார். இப்ப அவர் ஒரு கதை சொல்றார். இப்ப சந்திரசேகரம் ஐயா வந்திருக்கிறார், அவருக்கு கதை சொல்லு. இனி பேசுற கொண்டு இல்லையாண்டால் நீ எந்த பேச போறீர்கள் என்ற கேள்விக்கு நீங்கள் பிடிப்பீர். அங்கே உடனடியாக தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதுவர். அங்கிருந்து அவர்கள் அழுத்தம் பெறும். இங்கே விடுதலை செய்வீர்கள். இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மாற்றம் பெறும் என்றால் அல்லது ஒன்றுமே இல்லை என்றால் என்ன என்பதை நடப்புகளை வைத்துதான் அங்கே தீர்மானிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. டெலோ புளொட் ஆகிய கட்சிகள் தாங்கள் தனியே செயற்படுவதற்கு தீர்மானித்திருப்பதாக அரசியல் புரசலாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனைய கட்சிகளுக்கு செல்வாக்கில்லை மக்கள் மத்தியில் என்று சொல்லி தகவல் தெரிவிக்கின்றன. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வாறு பத்திரிகை செய்திகளை நாங்களும் பார்த்தோம். நாளைய தினம் டிடிஎன்ஏனுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கூட்டம் வவுனியாவிலே கூட்டம் நடைபெற இருந்தது. ஆனால் டெலோ இயக்கத்தினுடைய பேச்சாளர் திரு சுரேன் குருசாமி அவர்களுடைய மாமியார் மனைவியுடைய தாயார் ஈமக்கிரிகள் நடைபெறுகிற நாளை காலை 10:30 மணிக்கு வவுனியாவில் நடைபெற இருக்கிற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக நேற்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கு. ஆகவே இந்த வாரத்துக்களே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைமை குழு கூடி பின்னர் இதுகள் அரசியல் புரசலான கதைகள் தானா, அவர்கள் உண்மையாக சீரியஸாக இருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் தெரிய வரும். எது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம். நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கட்சி, இந்த இருக்கக்கூடிய கூட்டணி பலப்படுத்தப்பட விரும்புகின்றோம். அவ்வாறு இவர்கள் ஒரு சிலர் விலகி போவார். நாங்கள் இன்னும் சிலரையும் சேர்த்து பரந்துபட்ட ஒரு கூட்டணியாக வடக்கு கிழக்கிலே சகல உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் மக்கள் அங்கே வைக்கின்ற சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேர்தல்களை எதிர்கொள்ளும். அதற்கான ஆயத்த நடவடிக்கை தமிழ் தேசிய கட்சி ஈடுபடும். எங்களுடைய தமிழ் தேசிய கட்சியினும் தலைமை குழு நாளைய தினம் கூடுகின்றது. அதன் பின்னர் எங்களுடைய நடவடிக்கை பற்றிய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம். தமிழ் தேசிய கட்சிகளை சிதைப்பதற்காக ராமநாதன் அர்ச்சுனாவை தேசிய மக்கள் சக்தி பின்னணியில் இருந்து இயக்குவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனாயமா பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம். சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே ஊடக மையத்திலே அலறியதை பார்த்தோம். பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது. பல கட்சிகள், பல ஊடகவியலாளர்கள், பல ஊடக அமைப்புகளை ஊடுருவி இருந்தார்கள். ஊடுருவித்தான் மாபெரும் வெற்றியை அவர்கள் சுயரித்தார்கள். இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அர்ச்சனாவுக்கு பின்னுக்கும் பொய் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பொய்யும் புரட்டும்
அவருடைய விடயங்களிலே அவர் பெரிய ஹீரோ இருக்கிறது இந்த யூடியூப்ல. நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும். யூடியூப்ல காட்டி வேலை இல்லை. மக்களுக்கு தேவை சேவை. அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களை நாங்கள் பாராட்டுவோம். வாழ்த்து.